இப்போ நம்ம சென்னை ட்ரேட் சென்டரில் நடக்கக்கூடிய பேசஞ்சர் வெஹிக்கிள் எக்ஸ்போ 2.0க்கு தான் வந்திருக்கோம். இந்த எக்ஸ்போல எஸ்ஆர்எம்பிஆர் ஆட்டோ மேனுஃபேக்சரிங் பிரைவேட் லிமிடெட் ஒரு காலேஜ் பஸ், அதாவது ஸ்டாஃப் பஸ், அப்புறம் சீட் அண்ட் ஸ்லீப்பர் பஸ், அப்புறம் சூப்பரான கேரோவினையும் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த எக்ஸ்போ 31 ஜூலை அப்புறம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஆகஸ்ட் 2ஆம் தேதி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் இன்னும் இந்த எக்ஸ்போ பார்க்கல அப்படின்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதியும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. வந்து எஸ்ஆர்எம்பிஆர் ஆட்டோ மேனுஃபேக்சரிங் பிரைவேட் லிமிடெட் கொடுத்துருக்கிற இந்த பஸ்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இப்போ என் பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம்பிஆர் ஆட்டோ மேனுஃபேக்சரர் பிரைவேட் லிமிடெடுடைய காலேஜ் பஸ். ஸோ இந்த காலேஜ் பஸ் உள்ள எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அவுட்லுக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பஸ் 10 மீட்டர்ஸ்க்கு வந்து இந்த பஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. காலேஜ் ஸ்டாஃப் பஸ், ஸோ இந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு இந்த பஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பஸ் வந்து சைட்லேயே வந்து இந்த பேக் வைக்கிறது, ஸோ இந்த லக்கேஜ் எல்லாமே வந்து நம்ம நிறைய ப்ரைவேட் பஸ்லலாம் போகும்போது, டூர் பஸ் போகும்போது சைடில் வந்து இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. நல்லா டோர்லாம் நல்லா இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க. அப்படியே உள்ளே போவோம். ஸோ இந்த காலேஜ் பஸ்ஸில் கிட்டத்தட்ட 40 சீட்டர் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே அப்படியே வந்தோம் அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக் டோர் தான். டக்கு நம்ம ஏதாவது பண்ணோம் ஆட்டோமேட்டிக் டோர் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக இந்த பஸ்ஸோட ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏசி, ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி தான் வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஏசி வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பஸ் பில்ட் பண்ணும்போது ஏசி வேணும்னா ஏசியோட பண்ணிக்கலாம், ஏசி வேணாம் அப்படின்னா ஏசி இல்லா கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பஸ் பார்க்கும்போதே நல்லா தெரியுது என்னன்னா காலேஜ் ஸ்டாஃபு அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் காலேஜ் படிக்கும்போது காலேஜில் இருக்க பசங்களுக்குலாம் சமத்தியா ஒரு பஸ், அதே மாதிரி ஸ்டாஃபுக்குலாம் கம்ஃபர்டபுளாக உட்காரதுக்கான ஒரு 40 சீட்ஸ்க்குள்ள ஒரு பஸ் தான் கொடுத்துருக்காங்க எஸ்ஆர்எம்பிஆரில். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறையா ஏசி வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ரெகுலராக இப்போலாம் வந்து எல்லா பஸ்லேயும் வந்து ஏசிஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா சைடில் 2 ஏசி அப்படி திருப்பி விட்டுரும், நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் மெயினாக வந்து இது எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் போர்ட்டல் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது. அண்டு இப்போலாம் வந்து நிறைய பஸ்ஸில் வந்து நிறையா பிரச்சனை வருது. ஸோ தெஃப்ட் இந்த மாதிரிலாம் வர்றதுனால எல்லா பஸ்லேயும் வந்து சிசிடிவி கேமரா அவைலபிளாக இருக்கணும்னு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த சேஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. அண்டு சீட் வந்து பார்த்தோம்னா லைஃப் லாங் நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு சீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த சீட் வந்து கொடுத்துருக்க அந்த குஷனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் டைமாக யூஸ் பண்ணி எத்தனை வருஷம் ஆனாலும் இது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த பஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து பொதுவாக வந்து ஒரு பஸ்ஸில் வந்து அந்த லைட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து கொஞ்சம் அப்படி பஸ்ஸுக்குள்ளே போனால் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்மளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பட் இது நல்லாவே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ப்ளூ கலரில் லைட்டு, மேலக்கில் வந்து ஒயிட் கலரில் லைட்டு, இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. லைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் சீட் கலருக்கு கொடுத்துருக்காங்க. மேபி நீங்கள் சீட் கலர் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்றது நல்லா வந்து தெரியுது. ஸோ அப்படியே அந்த பக்கம் டிரைவர் சீட் பக்கம் அப்படியே போனோம் அப்படின்னா மெயினாக என்னன்னா இது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், அதாவது கியர் இல்லாத பஸ்ஸு. அதாவது கியர் ஹோல்டர் கொடுத்துருக்குறாங்க. அது எதுக்குன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு நியூட்ரல் இதுக்கு மட்டும் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. முழுக்க டிராஃபிக்காக இருக்கட்டும், ஏதாவது இந்த ஸ்கூல் காலேஜ் பஸ் ஸ்டாஃப் பஸ் அப்படின்னால டக்குன்னு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சேக்கு, ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய இடத்துல நிற்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் கியர்லெஸ்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. டிராஃபிக்கில் பஞ்சாயத்து இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிரைவர் உட்காந்த மணிக்கே உள்ள என்ன நடக்குது, எல்லாரும் வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சேஃப்டி பர்பஸ்க்காகவும் சிசிடிவி கேமரா வந்து பார்க்க முடியுது. அண்ட் அதில் என்னென்ன இப்போ ஹைடெக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு பஸ்ஸில் தேவையோ எல்லா விஷயங்களும் வச்சிருக்கிறாங்க. பட்டன்ஸ் மூலயமா நான் சொன்ன மாதிரி டோர் ஓப்பன் பண்ணுறது எல்லாமே வச்சிருக்கிறாங்க. அப்படியே இது இந்த பஸ்ஸில் வந்து ரொம்ப வந்து முக்கியமானதுன்னா ஹேட் ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்தில் வந்து தொப்பியை கழட்டி மேலே வச்சுருவாங்க போல, அதுக்காக தான் ஹேட் ட்ராக் அப்படின்ற அந்த பேரே வந்து வச்சிருக்காங்க. ஆக்சுவல் நம்ம அதை எல்லாத்துக்கும் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா பேக் வைக்கிற இடம், லக்கேஜ் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அது என்னன்னா நம்ம சின்ன லக்கேஜ் ஏதாவது கொண்டு போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வந்து வச்சுப்போம். ஸோ அதுக்கும் இது வந்து நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. ஒரு நம்ம ஒரு ஆவரேஜாக ஒரு பெரிய ஒரு பேக் வைக்கிறதுக்கான ஒரு இடமா இருக்குது. சரிப்பா இன்னும் பெரிய பேக் வைக்கிறதுக்கு எங்கேப்பா நாங்கள் போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படி கீழே இறங்கி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜ் வைக்கிறதுக்கான ஒரு தனி ஸ்பேஸ் அதுக்காக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பஸ் வந்து முழுக்க ஸ்டாஃபுக்காகவும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ எஸ்ஆர்எம்பிஆர் மேனுஃபேக்சர் பிரைவேட் லிமிடெட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சீட்டாக இருக்கட்டும்,
அதே மாதிரி இந்த பஸ்ஸில் கூட ஏசியாக இருக்கட்டும், ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் பிடிச்ச ஏசி, நீங்கள் பிடிச்ச சீட்ஸாக கொடுக்குறோம் அப்படின்னா அதையும் எங்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் அதை எங்களோட பாடியோட சேர்த்து நாங்கள் வந்து அழகாக வந்து பில் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஸோ பொதுவாக ஆர்டர் பண்ணால் 1 month, அதாவது 30, 25, 31, 35 இந்த ரேஞ்ச் ஆஃப் டேட்ஸ்க்குள்ளே நீங்கள் கொடுக்குற ரெக்குயர்மெண்ட்டுக்கு தேவையான அந்த வேகத்தில் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பஸ் மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒரு வேளை ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்போர்ட் வைக்க போறீங்கனாலும் சரி, அதுக்கு வந்து ஒரு டைம் டியூரேஷனுக்குள்ளே எங்க பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி தயாராக இருக்கிறாங்க SRMPR மேனுஃபேக்சர் பிரைவேட் லிமிடெட். ஆக்சுவலாக இந்த பஸ்ஸில் எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காரில் சீட் பெல்ட் நிறையா வந்து பார்த்துருப்போம், பஸ்ஸில் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு தெரியல. ஆக்சுவலாக இந்த பஸ்ஸில் அப்படி எடுத்துட்டு நம்ம வந்து அழகா சீட் பெல்ட் வந்து இப்படி போட்டுக்கலாம். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ பஸ்ஸில் ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு சீட் பெல்ட்டோட இருக்குது. ஸோ அதை நம்ம கேட்குறத பொறுத்து தருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க். ஸோ வழக்கம் போல் இந்த பஸ்ஸில் இருந்து அந்த குஷனு, அப்புறம் இதப்பா அப்படியே ஓகே, இவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு வந்து நம்மளால் சாஞ்சிக்க முடியுது. ஒரு குட்டி தூக்கத்தை வந்து போட்டோம் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்குது. அண்ட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இந்த மாதிரி உட்காந்துருக்கோம் அப்படின்னா இடத்துல மேலே வந்து சார்ஜிங் போர்ட்டல் கொடுத்துருப்பாங்க. இப்போ லெஃப்ட் சைட் கொஞ்சம் கீழே பார்த்தோன்னா சார்ஜிங் போர்ட்டல் இருக்குது. அதே மாதிரி யூஎஸ்பி 2 யூஎஸ்பி மாட்டுற ஒரு போர்ட்டல் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக கீழே இருக்கும்போது நல்லா இருக்கு. அப்படி போட்டு பேசாமல் வச்சிடலாம்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. SRMPR மேனுஃபேக்சர் பிரைவேட் லிமிடெட். வாங்க அடுத்த பஸ்ஸை போய் பார்த்து வந்துருவோம். SRMPR ஆட்டோ மேனுஃபேக்சரர் பிரைவேட் லிமிடெடுடைய சீட் கம்மர் ஸ்லீப்பர் அப்படின்ற இந்த பஸ் மூலம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 12 மீட்டர் இந்த பஸ் இருக்கு. ஸோ இந்த பஸ்ஸுக்குள்ள என்னென்னலாம் வந்து பண்ணியிருக்காங்க, எவ்வளோ விஷயங்கள் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். கிட்டத்தட்ட பெர்த்தும் இருக்கு, சீட்டரும் இருக்கு இந்த பஸ்ஸில் சொல்லியிருக்காங்க. வாங்க பார்த்துடலாம். ஸோ வழக்கம் போல் அந்த ஆட்டோமேட்டிக் டோர் தான். உள்ளே போனோடனே நல்ல ஸ்பேசியஸாகவும் இருக்குது. SRMPR மேனுஃபேக்சரர் என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படியே இந்த டோரை திறந்தோம் அப்படின்னா உள்ளே வந்தோடனே ரெஸ்ட் ரூம் அப்படின்றது இருக்குது. சில பஸ்ஸில் வந்து லாஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. உண்மையிலே இந்த பஸ்ஸில் ரெஸ்ட் ரூம் இருக்கா இல்லையா என்னங்கடா அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் பாருங்க எங்கே இருக்குங்க, நீங்கள் சேஃப்டியாக எங்கேயா வெளியே போகணும் அப்படின்னா ரெஸ்ட் ரூம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக வச்சுருக்கிறாங்க. அண்ட் ரெஸ்ட் ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹைடெக் ஃபீலோட தான் இருக்குது. ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட்டில் வச்சுருக்கிறாங்க, ஒரு வாஷ் பேசின் இருக்குது. அண்ட் ப்ளஸ் எல்லாமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்டரோட கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது உண்மையில எல்லா பஸ்ஸுலையும் மஸ்ட் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த நாட் ஒன்லி அப்படி இல்லை, நிறைய பேர் வந்து இந்த பஸ்ஸில் போகிற அந்த வாமிட்டிங் ஃபீல் இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பா ஏன் சமத்தியாக இருக்குங்க. ஏசியோட அந்த ஃபோர்ஸ் வந்து இங்கே வர இப்படி நடக்கிறவங்க எனக்கு இங்கே வர வந்து தெரியுது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதில் மேலே ஃபுல்லாக மேலே சிங்கிள் சைடில் ஃபுல்லாக பெர்த்து, அதாவது ஸ்லீப்பரும், இந்த பக்கமும் டபுள் சைடில் ஸ்லீப்பரும், கீழேயும் வந்து அப் அண்ட் டவுனில் ஸ்லீப்பர் வந்து இருக்குது டபுள் சைடில். ஸோ சிங்கிள் சைடில் மட்டும் சீட் வந்து கொடுத்துருக்குறாங்க, கடைசிலையும் சிங்கிள் சைடில் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது பார்க்கும்போது ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக இருக்குது. ரெண்டு பக்கமும் எப்படி பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்க்குற பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து வச்சுருக்கோம், குட்டி ஃபேனாக நமக்கு வந்து சில்லுன்னு காத்தடிக்கிற மாதிரி வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாக இருக்கிறவங்க வரலாம், அதே மாதிரி கமிட்டடாக இருக்கிறவங்களும் வரலாம். சிங்கிள் அண்ட் கமிட்டடுக்கு தரமான ஒரு பஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த பஸ்ஸில் எனக்கு பிடிச்சது 2 விஷயம். என்ன அப்படின்னா, பொதுவாக நம்ம ஸ்லீப்பர் யூஸ் பண்ணோம்னா அந்த ஸ்லீப்பருக்கு அப்படி நம்ம கால் வச்சு ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, எப்படா ஏறுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக அந்த அதாவது இந்த புல்லு வச்சு ஒரு இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த ஒரு மெட்டீரியலோட ஸ்டெப்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அது
மோஸ்ட் இம்ப்ரெசிவாக எனக்கே இருக்குது. அண்ட் அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டபுள் பெட் அப்படின்னு சொன்னாலே ஸோ நம்ம வந்து தெரிஞ்சவங்க கூட மட்டும் நம்ம வந்து ட்ராவல் பண்ணோம்னு சொல்ல முடியாது. ஸோ சம்டைம்ஸ் வந்து தெரியாதவங்க வருவாங்க அப்படின்னும் போது அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சென்டரில் ஒன்று கொடுத்துருக்காங்க, இருக்குடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ரொம்ப நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் வந்து கொடுக்கும். அண்ட் வந்து இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பாடியில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அண்டு லைட்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற பஸ்ஸில் வந்து ஒரு லைட் பார்த்தோம். ஸோ இது வந்து எல்இடி லைட்டில் கிட்டத்தட்ட ஏதோ ஒரு கூடாரம் மாதிரி நீட்டான ஒரு சொஃபஸ்டிகேட்டடான ஒரு பெட்டு தான் வந்து நமக்கு வந்து ஃபீல் ஆகுது. அண்ட் எனக்கு இந்த பஸ்ஸோட இன்னொரு விஷயம் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டமும் இருக்குது, தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். அண்ட் சிசிடிவி கேமரா எல்லா பஸ்ஸும் ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி இந்த பஸ்லேயும் சிசிடிவி கேமரா அழகாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கர்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அதை சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது செப்பரேட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த பஸ்ஸில் ஏசி கிடையாது, பட் ஒருவேளை ஏசி வேணும் அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணி தரதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் ஏசியர் சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. அண்ட் மெயினாக இந்த பஸ்ஸில் நம்ம லக்கேஜ் பேக் வைக்கிறதுக்கு சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லக்கேஜ் பேக் வைக்கணும் அப்படின்னா சைடில் வந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த பஸ்ஸோட பெட்டும் சீட்டும் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துலாம், கம்ஃபர்டபுளாக பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து பெர்த்தில் போய் அப்படி படுத்து பார்க்குறேன். இந்த பெட் வந்து நல்ல ஒரு குஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. உண்மையாக நல்லா இருக்குங்க. சில பஸ்ஸில் வந்து போனோம்னா கல்லு மாதிரி இருக்கும், உட்காரவும் முடியாது, படுக்கவும் முடியாது. பட் நல்லா வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ வழக்கம் போல் நம்ம படுக்கிற இடத்துல ஒரு பெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு தலகாணி மாதிரி. ஸோ அதுவும் நல்லா கொடுத்துருக்குறாங்க. வழக்கம் போல் இங்கே வந்து லக்கேஜ் வைக்கிற கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. லக்கேஜ் வைக்கிற மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. 2 பேர் படுக்கிறதுக்கு ரொம்ப கம்ப்ரஸாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா அப்படியே படுத்துங்கிற மாதிரி டீசெண்டாக இருக்குது. ஸோ அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா ஓகே சீட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த சீட்ஸ் வந்து எந்த அளவுக்கு சில பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெர்த் இருக்குது அப்படின்னா கன்ஃபார்மாக சீட்டுக்கு வந்து பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். பட் இதில் பார்க்கும்போது நல்லா சீட்ஸ் வந்து ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக நல்லா அப்படியே வந்து இருக்குது. டோட்டலாக 30 பெர்த்தும் 13 சீட்டரும் இந்த பஸ்ஸில் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இந்த பஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பவர் போர்ட்டல் இருக்குது. நம்ம வந்து சார்ஜ் போடுறதுக்கான அதாவது டிஃப்ரெண்ட்டான அடாப்டர்லாம் சிலர் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் செட் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக சின்ன பசங்க எல்லாத்துக்குமே வந்து லைட்டை வச்சு விளாடுறது ரொம்ப பிடிக்கும், என்னதான் சின்ன பசங்களுக்கு. ஸோ ஆக்சுவலி ப்ளூ கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்லீப்பிங் டோனில் இருக்கும். இது கொடுத்தோன்னா நம்ம ஒருவேளை நீங்கள் அதிமேதாவியாக படிக்கிற மாதிரி ஆட்களுக்கு, ஸோ அவங்களுக்குலாம் வந்து இப்படி இது ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. ஸோ அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜ் போடுறவங்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணா இருக்குது. ஓகே, நம்ம அடுத்து இன்னொரு பஸ் நமக்காக ஒரு முக்கியமான ஒரு இடம் காத்துட்டு இருக்கு. கேரவேன் பார்த்துட்டு SRMPR ஆட்டோ மேனுஃபேக்சருடைய கேரோவின். ஸோ கேரோவின் எல்லாருமே நம்ம வந்து நிறைய சினிமா ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணுற மாதிரி படத்தில் நிறையா பார்த்துருப்போம், வெளியே இருந்து அப்போ நிறையா பார்த்துருப்போம். இது புது ஃபஸ்ட்டு நிறையா விஷயங்களோட நிறைய டெக்னாலஜியோட இறக்கியிருக்காங்க கேரோவின். ஸோ அந்த கேரோவின் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி கலரே வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு பிரம்மாண்ட லுக் கிடைக்குது. ஸோ வாங்க என்னென்ன இருக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ கேரவனுக்குள்ளே இருக்கிறோம். ஆக்டர்ஸ், செலிபிரிட்டிஸ், பெரிய ஸ்டார்ஸ் இருக்கிற ஒரு இடம். ஸோ இதை வந்து SRMPR புதுசாக ஒரு புது மெத்தடில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே வந்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்ரி, அதாவது சாப்பிட்றதுக்கான எல்லா விஷயங்களும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருந்து ஸோ எல்லாமே இருக்குது. மினி ஃப்ரிட்ஜு,
ஸோ இதில் நம்ம என்னென்ன ஸ்டோரேஜ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி, சின்ன சின்ன மைக்ரோ ஓவன் இது எல்லாமே இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரொம்ப இந்த ஓவன் கூட ஹைடெக்காக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஒரு குக் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சஃபகேஷன் வரலாம். சஃபகேஷன் டக்குன்னு போகிறதுக்கான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஈவன் இங்கேயும் ஏசி இருக்குது. ஓகே, ஸோ அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பஸ்ஸில், அதாவது இந்த மாதிரி ஒரு கேரவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் எங்கே வேணால் போகிற மாதிரி இருக்கும். கரண்ட் இல்லாத இடமா இருக்கும், நிறைய இடங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால டிரைவருக்கு தனியாக ஸ்பிளிட் ஏசி கொடுத்துருக்குறாங்க. அது ரொம்ப ஸ்பேசியஸாக வந்து இந்த இடம் இருக்குது. ஸோ தனி ஏசி கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அவங்க பாட்டுக்கு டிரைவருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த இடம் வந்து இருக்கும். ஸோ அவங்க பாட்டுக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுக்கான ஒரு இடமா இருக்கும். அப்படியே இங்கேருந்து டிரைவர் ஸ்பேஸ் வந்து அப்படியே அந்த பக்கம் போனோம் அப்படின்னா ஒரு கேரவனோட லிவிங் ரூம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ளே வந்தோடனே ஒரு 4 சோஃபா வச்சுருக்குறாங்க. ஆக்சுவலி இந்த 4 சோஃபாவும் ஃபோல்டிங் மெத்தடில் தான் இருக்குது. அண்டு இந்த சோஃபா வந்து ஸோ ரொம்ப சொஃபஸ்டிகேட்டட், ரொம்ப ஜாலியாக இருக்குது. உட்காரும்போது ரொம்ப கம்ஃபர்ட் ஃபீல் வந்து கொடுக்குது. அப்படியே இந்த சோஃபாவில் அப்படி ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு பெரிய எல்இடி டிவி கொடுத்துருக்காங்க. அந்த டிவி மூலமாக நம்ம வந்து ஜாலியாக படம் வந்து பார்த்துக்கலாம். அண்டு அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ் இருக்குது தெரியுமா? இங்கே 2 சீட் இருக்கா, அவங்களும் இந்த பக்கம் ஒரு டிவி பார்த்துக்கலாம். ரெண்டு கப்பல் போகிறீங்க, எனக்கு வேறு படம் பார்க்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் இப்படி ஒன்று மாற்றிக்கலாம். மேபி அது வந்து அவங்க மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும். அண்டு மெயினாக வந்து எனக்கு இந்த கர்டன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே வந்து மோட்டரைஸ்டு வந்து தான். ஸோ நம்ம ஒரு பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கர்டன் வந்து ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும்ன்ற ஒரு மெத்தடில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த லிவிங் ரூம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ஸ்பேசிஸாக வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த சேர் வந்து பார்த்தீங்கன்னா 360 ஆங்கிளில் வந்து சுற்றக்கூடிய ஒரு மெத்தடில் தான் இருக்குது. அண்டு அது ஸ்லோவாக உங்களுக்கு தெரியுது. ஆக்சுவலாக கால் நீட்டுறதுக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா நல்லா இருக்குங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு பகுமானமான ஒரு சோஃபா. அண்டு ஸோ இது ஃபோல்டிங் மெத்தடு போல். ஸோ 4 சோஃபா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் மெத்தடில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பட்டன்ஸை நம்ம வந்து கிளிக் பண்ணாலே போதுமானது. யூஎஸ்பி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இதில் எல்லா வகையான ஃபெசிலிட்டிஸும் நமக்கு வந்து இருக்குது. மறுபடியும் நம்ம அந்த இதை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம். ஸோ லிவிங் ரூமில் மஸ்ட்டு வந்து ஒரு சோஃபா இருக்கணும். யாராவது கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா ஒரு ஃபோல்டபுள் சோஃபா வந்து இருக்குது. ஸோ அந்த சோஃபாவில் அப்படி ஜாலியாக இருக்கா, நான் தாராளமாக நிறைய பேர் ஒரு 4 பேர் உட்காரலாம். ஸோ ரொம்ப நல்லாவும் குஷன் செம்மையாக வந்து கொடுத்துருக்குறாங்க. நிறைய ஸ்பேசியஸாக நிறையா வைக்கிறதுக்கான பொருளாக இருக்கட்டும். அந்த பக்கம் பட்டன்ஸ் நிறையா வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 2 ஏசி வந்து இந்த கேரவனில் வந்து கொடுத்துருக்காங்க செப்பரேட்டாக. ஒரு ஏசி வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரைஸ்னா இன்ஜின் ஸ்டார்ட் இருக்கும்போது நம்ம வந்து அந்த ஏசி வந்து ரன் ஆகும். சில நேரங்கள் நம்ம எப்பயுமே வந்து இன்ஜின் ஆன் பண்ணி வச்சிருக்க முடியாது அப்படின்றதுக்காக எங்கேயா வெளியே போனோம் அப்படின்னா ஜென்ரேட்டர் 13 kVA அப்படின்ற ஒரு மெத்தடில் வந்து 13.5 kVA அப்படின்ற ஒரு மெத்தடில் வந்து ஜென்ரேட்டர் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஜென்ரேட்டர் மூலமாக நம்ம ஏசி ஆன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம எங்கேயா வெளியே போனோம்னா அங்கே ப்ளகின் மூலமாகவும் நம்ம வந்து ஏசியும் சொல்லி இந்த கேரவன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடாக இருக்குது. அப்படியே கட் பண்ணிவிட்டு உள்ளே போனோன்னா இப்போ பார்த்தது வெறும் சிம்பிள் தான். அது என்னென்னா லிவிங் ரூம் தான். அப்படியே உள்ளே போனோம்னா அப்படியே உள்ளே பார்த்தோம்னா ஸோ கேரவனில் பெட்ரூம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அந்த பெட்ரூம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். டபுள் காட் பெட்ரூம், 2 பேர் படுத்துங்கிற மாதிரியான ஒரு பெட்ரூம். இதுவே ஒரு வீடு மாதிரி இருக்குங்க. இது போதுங்க. ஏன் நம்ம பேசாமல் அப்படியே ஒரு கேரவனை வாங்கிட்டு எங்கே எதனா ஜாலியாக வந்து ஊர் சுற்றலாம் போல, அந்த மாதிரி இருக்குங்க. செம்மத்தியாக இருக்குது. அண்ட் இதுலேயே வந்து ஒரு ஏசி வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்டு ரொம்ப ஒரு மோட்டரைஸ்டான ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. அந்த விண்டோ மூலமாக நம்ம வந்து பட்டன் நமக்கு நம்ம ஓப்பன் பண்ணோமா அப்படின்னு இருக்கும். அண்ட் மெயினாக என்னென்னா அங்கே 2 டிவி, இங்கே ஒரு டிவி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயும் ஃபோல்டபுள் சோஃபா, அதே சோஃபா. ஸோ ரொம்ப ஜாலியாக சொஃபஸ்டிகேட்டாக உட்காரதுக்கான ஒரு சோஃபா. அண்டு அப்படியே ஸோ மெயினாக எல்லா ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ஸோ எல்லாருக்கும் என்ன தேவைன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம் தேவை. அதாவது ஒரு பாதி பாத்ரூம், ரெஸ்ட் ரூம் அப்படின்ற மாதிரியும் இன்னொரு பாதி ட்ரெஸ்ஸிங் ரூமும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. கண்ணாடி ரொம்ப நல்லா பெருசாக வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம மெட்டீரியல்ஸ் எதாவது வச்சுக்கணும் அப்படின்னா மேக்கப் ஐட்டம்ஸ் எதுனாலும் வச்சுக்கிறதுக்கான ஒரு விஷயமாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெஸ்ட் ரூம் மட்டும் இல்லாமல் குளிக்கிறதுக்கு ஷவரோடு இருக்குது. அண்டு நல்லா பெருசாகவும் இருக்குங்க. ஏன்னா அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க 2 பக்கமும். கேரவனில் பாத்ரூம் இப்படி தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி இருக்குது. மிரரு, நல்ல ஒரு
வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எங்கேயும் விட்டு போகிறாங்களா? ஓகே. அண்டு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது, ஷவருக்கான எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுற இது பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு துண்டு கிண்டெல்லாம் போடுறதுக்கு தரமாக வந்து வச்சுருக்காங்க. இல்லை லைட்ஸ்லாம் இருக்குது. வாங்கினா இப்படி ஒரு கேரவனை வாங்கிட்டு பேசாமல் 3 ரூபா சுற்றலாம் போலங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் கேரவின். ஸோ இந்த மாதிரி கேரவின் உங்களுக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா ஏசியர் சேசிஸில் வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அருமையான ஒரு கேரவினாக இருக்குது. ஆக்சுவலாக கேரவினில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா, நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, மோட்டரைஸ்டு ஸ்க்ரீனாக இருக்கட்டும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் அங்கங்கேயே வந்து எல்லா சுவிட்சும் வந்து கொடுத்துருக்குறாங்க. சிசிடிவி கேமரா இருக்குது, ஜிபிஆர்எஸ் இருக்குது, பக்காவாக இருக்குங்க. டே இதே வந்து பேசாமல் நான் சொன்ன மாதிரி ஒரு வீடாக வாங்கி பேசாமல் நம்ம ஜாலியாக இருக்கலாம் போல். ஸோ ஒருவேளை நீங்களும் ஒரு செலிபிரிட்டி ஆகணும், நீங்களும் ஒரு ஸ்டார் ஆகணும், இல்லை நீங்களும் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு இதை வாங்கிட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். எஸ்ஆர்எம்பிஆர் உடைய ஆட்டோ மேனுஃபேக்சரிங் பிரைவேட் லிமிடெடுடைய 3 பஸ் வந்து பார்த்துருக்கோம். கேரவன், காலேஜ் பஸ் அண்ட் ஸ்லீப்பர் அண்ட் சீட்டர் பஸ் வந்து பார்த்துருக்கோம். உங்களுக்கு எது பிடிச்ச அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.